இந்த அற்புதமான ஆண்டவரே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 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 துவக்கம் அற்பமாக இருந்தாலும் அதன் முடிவு அற்புதமாய் மாற்றக்கூடிய தேவனப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற தேவனுடைய 7 கண்கள் தேவதாசன் கையில் இருக்கிற தூக்கு நூலை அழகாய் பார்க்கிறது. இதோ சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் வருகிறது. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறதப்பா. இதோ இந்த சுவிசேஷத்தின் வேலையை, இந்த நற்செய்தியை ஆண்டவரே, இந்த கிரைஸ்ட் டிவி ஆண்டவரே, உலகம் எங்கும் தேசம் எங்கும் இது கடத்தி கொண்டு போய்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 5வது துவக்கத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பிரசன்னத்தில் இவ்வளவு நேரம் நிரம்பி நாம் தேவனை துதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இது ஒரு நன்றி பாடலாக தேவன் இந்த பாடலை நமக்கு கொடுத்தார். இதன் மூலம் நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த கிரைஸ்ட் டிவியோடு சேர்ந்து நாம் துதிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நான் வாழ்த்துகிறேன். இந்த வாழ்த்து செய்தியாக இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் நான் வாசிக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எனக்கு பிரியமான அருமையான தேவ ஜனங்களே, இந்த அருமையான வார்த்தை சொல்லுகிறது யாபேஸ் என்ற ஒரு மகனை குறித்து. இந்த யாபேஸ் யார் என்று பார்க்கும் பொழுது 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். அவள் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் என்பதற்கு துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். இப்படியாய் அந்த துக்கத்தின் மகன் இப்படியாய் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்து கொள்ளும் என்று 4 விண்ணப்பங்களை இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். அந்த 10ஆம் அதிகாரத்தின் இறுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் என்று. தேவன் பாருங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிரைஸ்ட் டிவி நேயர்களே, அருமையான இந்த கிரைஸ்ட் டிவி இந்த 5வது வருடத்தை ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் இதனுடைய எல்லைகளை விரிவாக்க போகிறார். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் இதன் எல்லைகளை இனி தேசமெங்கும் இது படரப்போகிறது. இது உலகமெங்கும் படரப்போகிறது. இது அற்பமாய் காணப்படலாம், ஆனால் அற்பமானவற்றை தேவன் அற்புதமாய் மாற்றக்கூடியவர். முதலாவது தேவன் கொடுக்கிற வார்த்தை, இதன் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். 2வது ஒரு காரியம், இதனுடைய பாருங்க, கர்த்தர் இதை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் இதை ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவது தேவன் ஆசீர்வதித்து அவர் எல்லையை பெரிதாக்குகிற தேவனாய் இருக்கிறார். 3வது சொல்லப்பட்டிருக்கு, உமது கரம் என்னோடு கூட தங்கியிருந்து. உமது தேவனுடைய கரம் என் மீது நன்மையாய் இருக்கிறது என்று பக்தன் துதிக்கிறார்.
ஆகவே இந்த கிரைஸ்ட் டிவியோடு அருமையான கேப்ரியல் பிரதரோடு தேவனுடைய கரம் இனி அவர் மேலே தங்கி இருக்க போகிறது. ஹல்லேலூயா, தங்கி இருக்க போகிறது. 4வது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தீங்கு இனி இந்த கிரைஸ்ட் டிவியை, இந்த நேயர்களை கண்டு கொண்டிருக்கிற நேயர்களை இனி அணுகவே போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் தீங்குக்கு அவர் விலக்கி காத்து கொள்ளக்கூடியவர். ஹல்லேலூயா. யோனா புஸ்தகத்தில் அந்த நினிவே பட்டணத்தை தேவன் அழிக்க சித்தம் கொண்டபொழுது தேவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நினிவே ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். தீங்குக்கு வரவேண்டிய தீங்கை வராதபடிக்கு அவர் மனம் மாறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் மனம் மாறுகிறவர், அவர் தீங்குக்கு விலக்கி காக்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே இனி இந்த கிரைஸ்டினுடைய எல்லையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய கரம் அதனோடு கூட தங்கியிருக்க போகிறது. தீங்கு எந்த விதத்திலும் இதை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ள போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிரைஸ்ட் டிவி நேயர்களுக்கும் இதனுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக இதை வாய்ப்புகளை இந்த யாபேஸ் சரியாக பயன்படுத்தி கொண்டார். பாருங்கள், இந்த வாய்ப்புகளை, தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். நமக்கு கிடைக்கிற ஊழிய வாய்ப்புகள், ஊழிய எல்லைகள், ஒருவேளை சின்ன ஒரு ஜெப பங்காளராக இருக்கலாம், இல்லை இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒரு சிறிய தொகையை நீங்கள் இந்த ஊழியத்திற்கென்று கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் எதை விதைத்தாலும் அதை நூறத்தனையாய் ஆண்டவர் பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர். நீங்கள் செய்கிற எல்லா நீதியின் விளைச்சலை அவர் பெருக பண்ண போகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தாவீது இப்படியாய் தேவனை ஆலயத்தை கட்டும்பொழுது தாவீது இப்படியாய் துதிக்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உமக்கே நாங்கள் திரும்பி கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவனிடத்தில் எல்லா கிரெடிட்டையும், எல்லா கனத்தையும், மகிமையும், துதியும் அவருக்கே திருப்பி செலுத்திட்டார். இவருக்கு வருது எல்லா மகிமை, கனம் எல்லாம் வருது. அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு பாருங்கள் தாவீது. நல்ல அற்புதமான ஒரு குணம், அற்புதமான ஒரு தாசன். பாருங்கள், நான் உம்மிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறேன், உமக்கே திருப்பி கொடுக்குறேன். பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு நிறைவாய் கொடுத்துருக்கிறார். அவருக்கு அதை திருப்பி நம்ம கொடுக்கும்போது கனத்தை, மகிமையை, துதியை, ஸ்தோத்திரத்தை எல்லாவற்றையும் அவருக்கு செலுத்தும் பொழுது தேவன் நம்மை எல்லைகளை பெரிதாக்கி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் எல்லைகளை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் நம்ம மேலே நன்மையாய் அமர்ந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையின்படி நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பெரிதாக்குகிற தேவன், நமக்கு கிடைக்கிற சின்ன வாய்ப்பாக இருந்தாலும், இந்த டிவி ஊழியத்திற்கு நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெப பங்காளராக கூட இருக்கலாம், இதை டிவி ஊழியத்தை தாங்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதை விதைத்தாலும், நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றே நல்மனதோடு நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிரைஸ்டியுடைய எல்லைகளை ஆசீர்வதிப்பார். இந்த கிரைஸ்டியுடைய நேயர்களுடைய எல்லைகளை ஆசீர்வதிப்பார். இது விஸ்தாரமாக்குவார். இது பூமியின் மீதெங்கும் இதை படர செய்வார். இதை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே இந்த புதிய ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்களை பெருக செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்த கிரைஸ்ட் டிவியோடைய ஆண்டவரே 4 ஆண்டுகள் முடிந்து இந்த 5வது ஆண்டை துவங்க செய்தீரப்பா. ஓ, நீர் துவக்குகிறவரும் நீர்னார், முடிவுக்கிறவரும் நீர்தானப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினது போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட தங்கி இருந்து தீங்கி எந்த துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தது போல கர்த்தர் இதை
ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மகிப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாக கேப்ரியல் பிரதரை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மனப்பூர்வமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிரைஸ்ட் டிவியை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். ஆசீர்வதித்து உயர்த்தும். எல்லா துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும், வழிநடத்தலும் பாதுகாப்பும், விசேஷமாக பிரதர் கேப்ரியலோடும் அருமையான இந்த கிரைஸ்ட் டிவியோடும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான இந்த கிரைஸ்ட் டிவிக்கும் அருமையான பிரதர் கேப்ரியல் அவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாஸ்டர் சுந்தர்ராஜ். நான் கனியம்பாடி பகுதியில் யெகோவா ரட்சணிய சபை என்ற சபையை நடத்தி வருகிறோம். நாங்கள் சபை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய மனைவி, 2 பிள்ளைகள் உண்டு, பெண் குழந்தைகள் உண்டு. கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் அந்த இடத்துல மகிமைப்படுத்தி வருகிறோம். எங்களுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.